இதே ஒரு சீமான் வந்து ஒரு பெரிய ஆக்டரா இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா விஜய் இல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி சீமானே வந்திருப்பாரு. இப்ப அப்படிதான் இருக்கு. படத்துல நடிச்சா மட்டும்தான் வெளியில வர முடியும். இதே நாம் தமிழர் வந்து என்ன ஒரு பிடிச்ச ஒரு விஷயம்னா, விஜய் வந்தாரு நான் இது ஃப்ரீயா தரேன்னாரு, ஸ்டாலின் வந்தா நான் ஃப்ரீயா தரேன்னா, எடப்பாடி வந்தா ஃப்ரீயா தரேன், நாம் தமிழுக்கு மட்டும் தான் நான் ஃப்ரீயா தர மாட்டேன், வேலை கொடுக்குற உழையினர். நீ நாம் தமிழர்? நான் நாம் தமிழர் கிடையாதுங்க, நான் பக்கா திமுக. நாம் தமிழர் அந்த ஒரு விஷயத்த பெரும்பான்மை நல்லா பார்த்தோம். ஒரு சீட்டு கூட வராது ஒரு வருத்தம் தான். என்னோட ஒரு பெஸ்ட் விஷயம் என்னன்னா, உள்ளாட்சி தேர்தல் நாம் தமிழர் திரும்பி வரணும்ன்றதான் எங்களோட இது. கடன் வச்சுட்டு போயிட்டாங்கன்னு தெரியுது இல்ல, அறிக்கை எல்லாம் சீமான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஒரு வேலை கொடு, உழைச்சு அவங்க வரி கட்டட்டும், வரி கட்டினா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஏறப்போகுது. நாம் தமிழர் கட்சி சொல்ற எந்த ஒரு விஷயத்தையும் நான் மறுக்கல. அவங்க சொல்றது எல்லாமே நம்ம நாட்டுக்கு தேவையான விஷயங்கள் தான். இல்ல அவர் கூட்டணி வைக்காம இருக்கிறது அவரோட பலம்னு நான் நினைக்கிறேன். கூட்டணி வச்சா இவரும் 10ஓட 11 கட்சின்னு ஆயிரும் இல்லைங்களா. நாம் தமிழர் தனியா தெரியுதுன்னா அவர் கூட்டணி வைக்காம இருக்கிறது தான் காரணம். இப்போ வந்து 5 இயர்ஸ்ல அவர் எதுவுமே நல்லது பண்ணலன்னா யாருக்கிட்ட போவாங்கன்னு நினைக்கிறீங்க மக்கள்லாம்? இருக்கிற ஒரே ஒரு ஆள் சீமான் தான். ஸோ அவருக்கு தான் போய் ஆகணும். விஜயனாதான் மாற்றம்னு நினைச்சு அவங்க போட்டிருக்காங்க, நம்ம எல்லாருமே போட்டிருக்கோம். இப்போ அவர் நல்லது பண்ணலை அப்படின்னா அடுத்த மாற்றம் யார் இருக்கப்போ? சீமான் தானே இருக்காரு. மெயின் கேள்வி, கேரளால மழை இருக்கு, அவங்க ஏன் உடைக்கலான்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வைக்கிறேன், அதுக்கான பதில் சொல்லுங்க. அதுக்கு சரியா தெரியலண்ணா. சீமானும் ஓகே தான், அவருக்கும் சப்போர்ட் பண்ணிருக்கலாம். அவரு நிறைய பேசுறாரு, அவர் பேசுறத பார்த்தாலே தெரியுது நம்ம தமிழ்நாட்டுக்காக நிறைய பண்ணுவாருன்னு. மக்கள் ஆதரவு கொடுத்தா நல்லா தான் இருக்கும். சரி, சீமான் அவர்கள் இயற்கை சார்ந்த அரசியலை தான் கொண்டு போறாரு. தண்ணீர் விற்பனைக்கு தடை பண்ணணும், மழையை உடைக்க கூடாது, மரத்தை வெட்டக்கூடாது அப்படின்னு ஒரு அரசியலை கொண்டு போறாரு. ஆனாலுமே நிராகரிக்க என்ன காரணமா இருக்குங்களா இதை தவிர்த்து? தெரிஞ்சிருந்தா இந்நேரம் நாம் தமிழர் கட்சி பேபி வந்திருக்கலாம். வணக்கம்ண்ணா. வணக்கம். இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் இருந்திருக்கு, அதிமுகவும் ஆட்சியில் இருந்திருக்கு. விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி 2 வருஷம் ஆச்சு, அவர் ஆட்சி அமைச்சாரு. களத்துல நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி இருந்துச்சு, இயற்கை சார்ந்த அரசியல் முன்வைக்கிறாங்க. 117 ஆண் வேட்பாளர், 117 பெண் வேட்பாளர் கொடுத்து களத்துல போட்டிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தா இயற்கை சார்ந்த அரசியலை வைக்கிறது பிளஸ் மக்களுக்காக போராடி அதிக வழக்க வாங்கின கட்சின்னு நாம் தமிழர் கட்சி தான் இருக்கு. ஆனாலும் மக்கள் வந்து தேடலை, வாய்ப்பை தராது. என்ன காரணமா இருக்குண்ணா? வாய்ப்பை தராததுக்கு என்ன காரணம்னா, முதல்ல விஜய்க்கு ஏன் வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா, எல்லாம் வந்து சினிமா மக்களுக்கு தெரிஞ்ச மூஞ்சி யாருன்னா நம்மளோட முகம். விஜய் இது வந்து ரொம்ப வருஷமா சில்ட்ரன்லேருந்து குழந்தையிலேருந்து பெரியவங்க வரலாம் டிவியில் பார்க்குற முகம். இதே ஒரு சீமான் வந்து ஒரு பெரிய ஆக்டராக இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா விஜய் இல்லை 10 வருஷத்துக்கு முன்னாடி சீமானே வந்திருப்பாரு. முதல்வர் ஆகிறதுக்கு படத்தில் நடிச்சா போதுமான ஒரு கேள்வி. இப்போ அப்படிதான் இருக்கு. படத்துல நடிச்சா மட்டும்தான் வெளியில வர முடியும். ஏன்னா படத்துல நடிக்கணும் மக்களுக்கு எப்படி தெரியும் முகம்? இல்லை தெரியாது இல்லை. இப்போ ஸ்டாலின் அரசியல் அமைச்சாருன்னா அவங்க அப்பா பின்னாடி இருந்தா ஸ்டாலின் வந்தார். எடப்பாடி வந்தாருன்னா எடப்பாடி வர்றதுக்கு முன்னாடி ஜெயலலிதா இருந்தாங்க, அதுல இருந்து அவர் கட்சியிலிருந்து வந்தார். விஜய் தனித்து வந்தாரு. எப்படி வந்தாரு? ஒரு டிவி முகம், சினிமா முகம். இப்போ இங்க இல்லை, கேரளாவில் எடுத்தா கூட விஜய் ஃபேமஸ், கர்நாடகா எடுத்தா விஜய் ஃபேமஸ். ஸோ அவர் வந்து பெரும்பான்மை வாங்கறதுக்கான காரணம் இது மட்டும்தான். ஒரு முக்கியமான கேள்வி வைக்கிறேன்னா, தமிழகத்தை ஆள சினிமாவில் நடிச்சா மட்டும் போதுமான ஒரு கேள்வி வைக்கிறேன்னா, அது இல்லாமல் நம்ம ஆந்திரா டெப்டி சிஎம் பவன் கல்யாண் அவர்கள், நான் தமிழ்நாட்டில் வந்து பிறக்கல, போஸ்ட் ஒட்டியே முதலமைச்சர் ஆயிடுறாங்க, தமிழ்நாட்டில் பிறக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கலன்னு சொல்லியிருக்காருன்னா, இது வந்து தமிழ்நாடு இழிவுபடுத்துற மாதிரி ஒரு வார்த்தை மாதிரி தான் இருக்கு. தமிழ்நாட்டில் போஸ்ட் ஓட்டினா சிஎம் ஆயிடலான்னு. அப்போ தமிழர்களோட மனநிலைமை அந்த அளவுக்கு கீழ்த்தரமா இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. இது ஒரு தமிழரை எப்படி நான் பாருங்க? இது ஆக்சுவலா ஒரு தமிழரா நான் வந்து பவன் கல்யாண் சொன்னது வந்து 100% கரெக்ட். ஏன்னா இப்ப அப்படிதான் இருக்கு. இப்போ நான் ஒரு நல்ல வேலையில இருக்கேன், நான் கூட இப்ப என்ன சொன்னா, உள்ளாட்சி தேர்தலுக்கு நான் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டு கவுன்சிலர் என்ன ஜெயிச்சிருவோம் போல டிவிக்கேல. அப்படிதான் இருந்தது முகம். 107 எம்எல்ஏ யாருன்னே தெரியாது, பாதி வேட்பாளர் ரசிகர் மன்ற தலைவர். அப்படி இருக்கிறவங்க எதுக்கு நம்மளுக்கு இப்ப ஆட்சி? ஆனா இந்த தேவைகளுக்காக நாம் தமிழர் கட்சி இந்த நிலத்துக்கு தேவை, ஆட்சியை பிடிக்கலனாலும் இவங்க இதுக்காக தேவை அப்படின்னா எதுக்கு, என்ன காரணம் சொல்லுவீங்கன்னா? ஆட்சியை பிடிக்கல கூட இந்த கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவைன்னு எந்த கருத்து சொல்லுவீங்க? இதே நாம் தமிழர் வந்து என்ன ஒரு பிடிச்ச ஒரு விஷயம்னா, விஜய் வந்தாரு நான் இது ஃப்ரீயா தரேன்னாரு, ஸ்டாலின் வந்தா நான் ஃப்ரீயா தரேன்னா, எடப்பாடி வந்தாலும் ஃப்ரீயா தரேன், நாம் தமிழுக்கு மட்டும் தான் நான் ஃப்ரீயா தர மாட்டேன், வேலை கொடுக்குற உழையினர். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ரேட்ல தமிழ்நாட்டில் டாஸ்மார்க் முன்னா அந்த ஃப்ரீ கூட கொடுக்க முடியாது. நீங்க நாம் தமிழர்? நான் தமிழ் கிடையாதுங்க, நான் பக்கா திமுக. இருந்தாலும் அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து நல்லது. ஏன்னா ஒரு பிரைவேட் எம்ப்ளாயோ சரி, இல்லை ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரும் சரி, கட்டுற டேக்ஸ்னால மட்டும்தான் இந்த ஃப்ரீலாம் போகுது. வீட்டு வரி, நில வரி,
இந்த வரியெல்லாம் வாங்கி மட்டும்தான் மக்களுக்கு இலவசமா தரணும். ஏன் இலவசமா தரணும்? வரி கட்டுறோம், அதை வச்சு கவர்மெண்ட் நடத்து பல முதலீட்டை உள்ள கூட்டிட்டு வாங்க, பல தொழிலை இண்டஸ்ட்ரியல் டெவலப் பண்ணுங்க. இதை டெவலப் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஃப்ரீன்ற பேச்சே இருக்காது. எதுக்கு டிவி ஃப்ரீயா தரணும், எதுக்கு கம்ப்யூட்டர் ஃப்ரீயா தரணும், எதுக்கு சைக்கிள் ஃப்ரீயா தரணும், எதுக்கு 2500 தரணும் வேலை இல்லாதவங்களுக்கு? அப்ப வேலை இல்லாதவங்களும் உட்கார வச்சுனே தான் இருக்க போறீங்களா? ஃப்ரீயா கொடுத்தா வீட்டுல தானே இருப்பாங்க எல்லாருமே. ஃப்ரீயா கொடுங்க, வேலை கொடு, அவங்க வேலை செஞ்சு வச்சுக்கிட்டோம், அவங்களோட குடும்பத்தை அவங்க பார்த்துக்கிட்டோம். ஆனா நாம் தமிழர் அந்த ஒரு விஷயத்த பெரும்பான்மை நல்லா பார்த்தோம். ஒரு சீட்டு கூட வராது, ஒரு வருத்தம் தான். என்னோட ஒரு பெஸ்ட் விஷஸ் என்னன்னா, உள்ளாட்சி தேர்தல் நாம் தமிழர் நல்ல வேட்பாளராக பார்த்து நிறைய தெரிஞ்ச முகமா நிக்க வச்சு திரும்பி வரணுன்றதான் எங்களோட இது. நீங்க டிஎம்கேன்னு சொன்னீங்க, அதனால அந்த கேள்வி உங்களுக்கு முன்வைக்கிறேன்னா, விஜய் அவர்கள் இலவசம் அறிவிச்சிருந்தாரு. சிலிண்டர் இலவசம், வேலையில்லா பட்டதாரிக்கு 4000, மகளிருக்கு 2500, தாய் மாமன் சீரு, தமிழ்நாடு முழுசா இலவச பேருந்தினாரு. இது மாதிரி ஸ்டாலின் ஆட்சியில் வந்து பெண்களுக்கு இலவச பேருந்துன்னு கொடுத்திருந்தாரு. தமிழ்நாடு முழுக்க சொல்லலை. இப்போ இவர் சொல்லியிருக்காரு, இவர் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி 10.5 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு தெரியும், விஜய் அவர்களுக்கு தெரியும். இப்போ ஆட்சி அமைச்சு கால அவகாசம் கேட்டிருக்காரு. இப்போ கஜானா காலின்னு தெரிஞ்சு இவர் இவ்வளவு இலவச திட்டங்களை எதுக்கு அறிவிக்கணும்னு ஒரு கேள்வி வருதுல்ல. கஜானா காலின்னு தெரிஞ்சு இவர் எதுக்கு தெரிஞ்சாதான் அவர் அறிவிச்சிருக்காரு. அப்போ டிஎம்கே தான் கஜானா காலி பண்ணிச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. இப்போ கஜானா காலியாக்குறப்ப இவர் எதுக்கு அதெல்லாம் சொல்லணும்னு ஒரு கேள்வி வருதுல்ல. அதாவது இப்போ கடனை வந்து மேலும் மேலும் ஏற்றதான் இந்த அறிக்கை அவர் விட்டுருக்காரு, வேற எதுவுமே கிடையாது. கடன் வச்சுட்டு போயிட்டாங்கன்னு தெரியுது இல்ல. அறிக்கை எல்லாம் சீமான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஒரு வேலை கொடு, உழைச்சு அவங்க வரி கட்டட்டும், வரி கட்டினா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஏறப்போகுது, கடனை அடைக்க போறோம். இப்போ இவர் கடன் சொல்லி யாரோ ஒருத்தர் வந்து அவங்க சேமிப்புல இருந்து காசு போடுறாங்களாம். சூர்யா வந்து அவங்களோட ஃபவுண்டேஷன்ல இருந்து காசு கொடுக்குறாரு. எதுக்கு? தமிழ்நாடுன்னு அவ்வளோ இதுவாக கேவலமா போயிட்டாங்க. இங்க நிறைய வளர்ச்சி இருக்கு, இந்த ஊர்ல நிறைய முதலீடு வரணும். இப்போ கிட்டத்தட்ட நியூஸ் பார்த்துருப்பீங்க, இந்த ஒரு வாரத்துல எவ்வளவோ முதலீடு, ராயல் என்ஃபீல்டு இதெல்லாம் வந்து ஆந்திராவுக்கு மாறினதுக்கு காரணம் இப்போ உள்ள ஆட்சின்றாங்க. எனக்கு ஆட்சியா என்னன்னுலாம் தெரியல, முதலீட்டு போனது நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு வெக்கக்கேடு, அவ்வளவுதான். ஆனா இவருடைய வெற்றி காரணம் திரை கவர்ச்சி தான். திரை கவர்ச்சி மட்டுமே தான். ரெண்டாவது இந்த ஃபேஸ்புக் இன்ஸ்டால பிள்ளைகள் ஆசைப்படுறாங்க, சின்ன பசங்க. என்னோட வீட்லயும் சரி, எது வீட்லயும் சரி, எல்லாம் இந்த பசங்க அவரோட ஏஜஸ் ஜென் இசட்ஸ் 90 கிட்ஸ் எல்லாம் விஜயோட ரசிகர்ன்றதுனால மட்டும்தான் ஓட்டு. அரசியல் தலைவராக இவர் இப்போ எவ்வளவு விமர்சிச்சு அவரோட பேர் எவ்வளவு கேட்டு போகுதுன்றது முன்ன வரும்போது தான் பார்க்க முடியும். இப்போ புதுசா வந்த விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சிருக்காரு. ஆனா நாம் தமிழர் கட்சி 15 வருஷம் போராடி இருக்கு. இயற்கை சார்ந்த அரசியலை முன்வைக்கிறாங்க, கூட்டணி வைக்கிறது இல்ல. 117 ஆண் வேட்பாளர், 117 பெண் வேட்பாளர், வாக்குக்கு பணமும் தரதில்ல. ஆனாலுமே மக்கள் அவங்கள தேர்ந்தெடுக்கல. வாக்குப்பேட்டில மக்கள் தேடாத காரணம் என்னன்னா, பப்ளிக்கா உங்க பதில் என்ன? இல்லை, அவங்க வந்து ஆக்சுவலாக வந்து இப்போ வரையுமே அவங்க ஜெயிக்கிறதுக்காக போராடிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுல தப்பே கிடையாது. ஆனால் என்னன்னா, இப்போ ரீசெண்டாக இந்த அரசியலில் பார்த்தீங்கன்னா, போன தடவை கூட கொஞ்சம் அதிகமான ஓட்டு பர்சன்டேஜ் தான் வாங்கியிருந்தாங்க 2021 கூட. இந்த தடவை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவங்க தாவேக்காவை ரொம்ப அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க எதிர்க்க வேண்டியது வந்து டிஎம்கேவையும் ஏடிஎம்கேவையும் தான். ஆனால் இவங்க வந்து தாவேக்காவை அட்டாக் பண்ணது நான் தப்புன்னு நினைக்கிறேன். எதுக்காக அப்படின்னா, மோஸ்ட்லி இப்போ தான் வந்திருக்காங்க, அவங்களுமே நியூ கம்மர் தான், இவங்களுமே இன்னும் ஜெயிக்கல அப்படின்னும் போது அவங்கள போய் அட்டாக் பண்ணுறதுனால ஒன்றும் ஆக போகிறது. ஆல்ரெடி ஆட்சியில் இருந்தவங்கள தான் எதிர்க்கணும் மோஸ்ட்லி. அதனாலேயே வந்து இவங்களுக்கான ஓட் பர்சன்டேஜ் குறைஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா சீமானெல்லாம் ஜெயிச்சிருக்க ரொம்ப வாய்ப்பு இருக்கு. இந்த இயற்கை சார்ந்த அரசியல் தானே வைக்கிறாங்கன்னா, ஆமாம், தண்ணி, மழை, நீர் அந்த மாதிரி வைக்கிறாங்க. இதெல்லாம் அத்தியாவசிய தேவை தான். ஆமாம். அப்ப மக்களுக்கும் தேவை, மிருகங்களுக்கும் தேவை. ஆனாலும் நிராகரிக்கிறாங்கல்ல. இப்ப தாவேக்கா எதிர்த்ததுனாலே ஓட்டு போடலன்றது சரியா வருமானது? இல்லை கரெக்டு தான். இப்ப தாவேக்கால இருக்கிறவங்களுக்கு அதே தண்ணி, மழை, காற்று இதெல்லாம் தேவைப்படல. விஜய் எதிர்த்தனாலே ஓட்டு போடலன்றது சரியா வராதுல்ல. இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. இப்போ பேசுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா. இப்போ நம்ம சரியாவே இருந்தாலும் நம்ம முன்வைக்கிற கருத்துக்கள்னு ஒன்று இருக்கு. அவங்க கரெக்டான விஷயத்துக்காக தான் போறாங்க. நான் வந்து நாம் தமிழர் கட்சி சொல்ற எந்த ஒரு விஷயத்தையும் நான் மறுக்கல. அவங்க சொல்றது எல்லாமே நம்ம நாட்டுக்கு தேவையான விஷயங்கள் தான். நேர்மையான அரசியல், ஆல்ரெடி அவங்க நேர்மையான அரசியல் தான் பண்றாங்க. நேர்மையான அரசியல் பண்றாங்கன்னா எதை வச்சு நேர்மையா, எந்தெந்த விஷயத்த சொல்லுவீங்க நேர்மையா இருக்காங்கன்ட்டு? மோஸ்ட்லி தமிழ்நாட்டுக்கு என்னென்ன தேவைன்றதை பத்தி தான் அவங்க பேசுறாங்க. அதுல நிறைய பாசிபிலிட்டி இருக்கா இல்லையான்னு தெரியலனாலும் கூட அவங்க சொல்ற விஷயம்லாம் தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயங்கள் தான். சீமான் நான் சொல்றதெல்லாம் நான் ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். அவர் சொல்ற விஷயம்லாம் தமிழ்நாட்டுக்கு முக்கியமான தேவையான விஷயங்கள் தான். அவர் கொஞ்சம் அவங்களோட இதை கொஞ்சம் மாத்திட்டு அவங்க கட்சியை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்திட்டு அடுத்த எலெக்ஷன்ல இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வந்தா நல்லா இருக்கும். நிறைய மக்களோட கருத்து வந்து கூட்டணியா கூட கூட்டணி வச்சா நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. ஆனா அவங்க வந்து ஊழல் லஞ்சத்தை மொத்தமா அழிக்கணும்னு பாக்குறேன், இவங்க கூட கூட்டணி வச்சு எப்படி நம்ம அழிக்க முடியும்னு ஒரு கேள்வி வைக்கிறாரு. இது எப்படி நான் சரியா எப்படின்னா? இல்ல, அவர் கூட்டணி வைக்காம இருக்கிறது தான் அவரோட பலம்னு நான் நினைக்கிறேன். இப்போ 15 வருஷம் நீங்க சொன்னீங்க இல்லையா, 15 வருஷமா அவர் நிற்கிறாருன்ட்டு. 15 வருஷமா அவர் கூட்டணி வைக்காம இருக்கிறது தான் அவரோட பலம். கூட்டணி வச்சா இவரும் 10ஓட 11 கட்சின்னு ஆயிரும் இல்லைங்களா.
நாம் தமிழர் தனியாக தெரியுதுன்னா அவர் கூட்டணி வைக்காம இருக்கிறது தான் காரணம்னு நான் நினைக்கிறேன். இப்போ நிறைய பேர் நாம் தமிழர் கட்சி காலத்தின் கட்டாயம் தமிழ்நாட்டுக்கு இந்த மாதிரி அரசியல் தேவைன்றாங்கன்னா இப்போ நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் தோணுது உங்களுக்கு அவங்க சொல்ற கருத்துக்கள் படி? நம்ம வந்து அவங்க பேசுகிற கருத்துக்கள்லாம் நல்லா இருக்கு. அதாவது நான் சீமான் பர்டிகுலராக சொல்கிறேன், அவர் பேசுகிற கருத்துக்கள்லாம் நல்லா இருக்கு. தமிழ்நாட்டுக்கு அதெல்லாம் தேவை. இந்த தேவைக்காக அவர் தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுவாரு அப்படின்னா எதை சொல்லுவீங்கன்னா? விவசாயத்தை வந்து முன்னேற்றுவார்னு நான் நினைக்கிறேன். ப்ளஸ் நாட்டோட மக்கள் வந்து இளைஞர்கள் நிறைய வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். தண்ணி பிரச்சனையை கொஞ்சம் முடிஞ்ச அளவு தீர்த்து வைப்பார் நான் நினைக்கிறேன் பர்சனலாக. ஏன்னா அவர் நிறைய பேசியிருக்காரு அதை பற்றி. இப்போ கூட இவங்க டேம் கட்டுறான்னு சொல்லிட்டு இருக்காங்க கர்நாடகா. ஆமாம் ஆமாம். ஸோ அதனால் அதில் அவர் மேபி இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணியிருப்பாருன்னு தோணுது. தொடர் தோல்வியை சந்திக்கிற ஒரு கட்சியா இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி வாக்குக்கு பணமும் தர மாட்டேன், தோத்தாலும் பரவாயில்ல, யாரு கூட கூட்டணி வைக்க மாட்டேன்றதுல அந்த அந்த நிலைப்பாட்டுல உறுதியா இருக்காங்கன்னா, தோல்வி ஒரு விஷயம் இல்ல, ஆனா நாங்க தனிச்சு தான் நிப்போம், யாரு கூட சேர மாட்டேன்றாங்கன்னா இந்த போக்கு எப்படின்னா பாக்குறீங்க? அதுதான் அதனாலதான் வந்து நாம் தமிழ் தனியா தெரியுறாங்க அப்படின்றேன். இல்லைன்னா அது 10-11 கட்சின்னு ஆயிரும் இல்லைங்களா? நாம் தமிழன் தனியா ஏன் தெரியுறாங்க அப்படின்னா அவங்க தாவேக 10-11 ஆயிடுச்சுன்னா அது ஆனா அவங்க பணம் தரல, அவங்க தனியா தான் நின்று ஜெயிச்சிருக்காங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா ஒரு 10 சீட்டு தேவை அப்படின்றதுனால கூட்டணிக்கு போயிருக்காங்க. பார்த்தாலும் அந்த 10-11 இவங்க வந்துட்டாங்கல்ல, குறிப்பிட்டு பார்த்தா வந்துட்டாங்கல்ல. அப்படி இல்லைங்களே, இவங்க நல்லது பண்றாங்க இல்லையான்னு பார்க்கணும். இப்போ நீங்க சொன்னீங்க 1 மந்த் தான் ஆயிருக்கு ஆட்சிக்கு வந்துட்டு, ஒரு 5 இயர்ஸ் இருக்கு. இப்போ அவங்க யாராலையும் 5 இயர்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது. 5 இயர்ஸ் அவங்க நல்லது பண்றாங்களா இல்லையான்னு பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மாற்றம் வேணும்னு தான் விஜயை தேர்ந்தெடுத்திருக்காங்களா. இப்போ வந்து 5 இயர்ஸ்ல அவர் எதுவுமே நல்லது பண்ணலன்னா யாருக்கிட்ட போவாங்கன்னு நினைக்கிறீங்க மக்கள்லாம்? இருக்கிற ஒரே ஒரு ஆள் சீமான் தான். ஸோ அவர்கிட்ட தான் போய் ஆகணும். ஸோ விஜய் அண்ணா நல்லது பண்ணலன்னா சீமான் தான். விஜய் ஆட்சிப்பா அது அடுத்து மாற்றுன்ற ஆப்ஷன் நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் இருக்கலாம். ஆமா, மாற்றம் அவர் மட்டும் தான் இருக்காரு. இப்போ விஜய் அண்ணா தான் மாற்றம்னு நினைச்சு அவங்க போட்டிருக்காங்க, நம்ம எல்லாருமே போட்டிருக்கோம். இப்போ அவர் நல்லது பண்ணல அப்படின்னா அடுத்த மாற்றம் யார் இருக்க போறோம்? சீமான் தானே இருக்காரு. நிராகரிக்க என்ன காரணம் பார்க்கும்? வாக்கு செலுத்தாத காரணம் அது என்ன காரணம்? அவர் வந்து இப்போ எப்படின்னா ஒரு கருத்து வைக்கிறாருன்னா ஃபர்ஸ்ட் மக்கள் கூட இருக்கும்போது ஒன்று பேசுறாரு, தனிப்பட்ட முறையில் விமர்சிக்கிறாரு. ஓகே, விமர்சிக்கலாம் இல்லைன்னு சொல்ல, ஆனா நேரத்துக்கு அந்த மாதிரி இப்போ விஜய் அவர் கூட கூட்டணி வச்சிருந்தாருன்னா சப்போர்ட்டா பேசுவார். அவர் கூட்டணி வைக்காதனால இப்போ அவரை பத்தி தப்பா பேசுறாரு. இப்போ எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள், நானும் வீடியோஸ்லாம் பார்த்தேன் இன்ஸ்டால. மாட்டுக்கறி பீஃப் சாப்பிடலான்னு ஒரு வீடியோவில் சொல்றாரு, இன்னொரு வீடியோல அதுக்கு ரிலேட்டடா போராட சாப்பிடக்கூடாது, அழியுது நம்ம நாட்டு இதெல்லாம் போகுதுன்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அப்படி மாத்தி மாத்தி பேசுறாரு. அதனால அவர் மேல நம்பிக்கை இல்லை மக்களுக்கு. மேய்ச்சல் நிலத்துக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, மலையேறி மாடு மேய்க்கணுன்ட்டு. இப்ப மலை மாடுகள்னு இருக்கு, அந்த மாடு மேய்க்கிறதுக்கு இடம் வேணும் இல்ல, இப்ப அந்த மலைக்காக போராடுறாங்க. இப்ப நம்ம உரிமை தான், ஜல்லிக்கட்டுக்கு நாம் தமிழர் கட்சி போராடி இருந்தாங்க. இப்ப மாட்டுக்கறி சாப்பிடலாம், அந்த மாடு வளர்க்கணும் இல்ல, அது மேய்கிறதுக்கான இடம் வேணும் இல்ல, அதுக்காக தான் போராடுறாங்க. போடுறாரு இல்லைன்னு சொல்லல, எப்படி சொல்றது, அவரு ஒரு கரெக்டான பொசிஷன்ல இருக்குதுல்ல, அவர் சொல்ற விஷயங்கள்லாம் இருக்கட்டும். ஸோ எல்லாமே அதனால மக்கள் யாரும் அவர் சரியா. தமிழ்நாட்டுல அதிக வழக்குகள் வாங்கின மக்கள் பிரச்சனை கையில எடுத்து அதிக வழக்கு சிறை வாங்கின கட்சி நாம் தமிழர் கட்சியா இருக்கு, சீமானா இருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? மக்களுக்கு அவ்வளவு வழக்கு வாங்கியிருக்காரு, ஆனாலும் மக்கள் தேர்ந்தெடுக்க அதுவும் நல்ல விஷயம் தானே. பண்றாரு சில விஷயம் மக்களுக்கான ரிலேட்டட் சப்போர்ட் பண்றாரு இல்லைன்னா சொல்ல. பட் அந்த ஒரு சில விஷயம் பண்றதுனால அவர் மேல மேபி ட்ரஸ்ட் இல்லாம இருக்கலாம், அதனால யாரும் அவர் சப்போர்ட் பண்ணாம இருக்காரு. அதுதான் ரீசனா நான் பாக்குறேன். இந்த மலைகள் எல்லாம் கல்குவாரின்னு உடைக்கிறாங்க, தமிழ்நாடு முழுக்க அதுக்காக போராடுற கட்சி நாம் தமிழர் கட்சியா இருக்கு. இப்ப இதே டிவி இருக்கிறவங்களோ ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ யாரும் மலைகளை உடைக்கிறாங்க, மலையை உருவாக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்ட போராட்டம் பண்றதை பார்க்க முடியல. இது எப்படி பாக்குறீங்க? இப்பதான் டிவிக்கு ஆட்சி அமைச்சிருக்காங்க, கரெக்டா என்னது 1 மந்த் ஆயிடுச்சுங்களா. இப்ப ரீசெண்டா குவாரி எல்லாம் யாரு, அவர் பேர் பிரபு. அவர் போய் பார்த்து அவர் வந்து ஆய்வு பண்ணி பில் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்து அனுப்புறாரு. ஓகே, ஆனா தடுக்கல, அதுக்கான ஸ்டெப் எடுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா பாப்பா அவங்க பண்ணிருக்கதான் கரெக்டான ப்ராசஸர் இருக்கா இல்ல ஏதாச்சும் தப்பா இருக்கா பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் அவங்க ஸ்டெப் எடுப்பாங்க. இப்போ யங்ஸ்டர் உங்க ஒரு கேள்வி வைக்கிறேன். இப்ப கேரளாலயும் மலைகள் இருக்கு, இப்ப அங்க விலிங்கம் துறைமுகம் காட்டுறாங்க கேரளால இருக்கிற மலையை உடைச்சு அவங்க பயன்படுத்துறாங்கல்ல, எதுக்கு தமிழ்நாட்டுல இருந்து உடைச்சு எடுத்துட்டு போனோம்? டிஎம்கே ஆட்சியில மழை போயிருந்தா இருந்துச்சு, உடச்சி எடுத்துட்டு போயிருந்தாங்க. அதிமுக ஆட்சியில போயிருந்தா இருந்துச்சு. நாம் தமிழர் கட்சி அது போராடி வழக்கம் வாங்கினாங்க. இப்ப தாவேக ஆட்சி அமைஞ்சிருக்கு, இவங்க தடுத்து நிறுத்தினால, இவங்க மாற்றது பில்லு சரியா இருக்கான்னு செக் பண்ணி வண்டி அனுப்புறாங்கல்ல, அதை தடுத்து நிறுத்தணும்ல. மலையை எப்படி உருவாக்க முடியும்னு ஒரு கேள்வி வருது இல்ல. இந்த மலைகள் இருக்கிறதால இந்த மலையெல்லாம் வருது, சுவாசிக்கிறோம், நீர் குடிக்கிறோம். இப்ப அதை அழிச்சிட்டா எப்படி உருவாக்க முடியும்? மெயின் கேள்வி, கேரளால மலை இருக்கு, அவங்க ஏன் உடைக்கலன்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வைக்கிறேன், அதுக்கான பதில் சொல்லுங்க. அதுக்கு சரியா தெரியலையாண்ணா. என்ன காரணமா இருக்குன்னா, ஒரு சைடு வந்து பணம் கொடுத்து ஒரு சைடு வந்து இந்த ஆளுங்கள்லாம் சேர்த்திடுறாங்க. நாம் தமிழர் கட்சிகளா? இல்ல ஏடிஎம்கே டிஎம்கே அவங்க எல்லாம் இருக்காங்க. மித்தபடி இவர் ஓரளவுக்கு நல்லா தான் பேசுறாங்க, மக்கள் சப்போர்ட் பண்ணலாம். பட் என்னன்னாக்கா மக்கள் வந்து இந்த 2 கட்சியே மாத்தி போட்டு ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டுமே அதை நோக்கி ஓடிட்டாங்க. இப்போ ஒரு
ஒரு 10-15 வருஷமா அவங்க அதுதான். அதனால புதுசா வந்த கட்சி எதுவுமே அவங்க இதுல விஜய் வந்தாப்புல அவங்க மக்கள் ஆதரவு கொடுத்தாங்க. அது மாதிரி சீமானுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அவரும் வந்திருக்கலாம். ஆனா விஜய் அவர் ஒரு சினிமாவில் இருந்தாங்க, அதெல்லாம் பார்த்தாங்க, அதை லைக் பண்ணி அவருக்கு மாற்று அதாவது டிஎம்கேல அதிருப்தி உள்ளதுறப்ப விஜய் புதுசா உள்ள வந்தப்பறம் மக்கள் ஒரு மாற்றம் போட்டாங்க மாற்றம்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஆதரவு பண்ணி போட்டிருக்காங்க. சீமானும் ஓகே தான், அவருக்கும் சப்போர்ட் பண்ணிருக்கலாம். அவரு நிறைய பேசுறாரு, அவர் பேசுறத பார்த்தாலே தெரியுது நம்ம தமிழ்நாட்டுக்காக நிறைய பண்ணுவாருன்னு. மக்கள் ஆதரவு கொடுத்தா நல்லா தான் இருக்கும் சீமானுக்கும். இப்போ உங்களோட தாய்மொழி என்ன நண்பா? தமிழ் தான். இன்னும் 100 ஆண்டுகள்ல அழிய போற மொழியோட லிஸ்ட்ல தமிழ் மொழியும் இருக்கு. உலகத்தின் மூத்த மொழி தமிழ். நம்ம தாய்மொழி அழியிற அந்த லிஸ்ட்ல நம்ம தாய்மொழி இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இப்ப தமிழ் தேசம் கொண்டு வராரு, ஆனா அதை எதிர்க்கிறாங்கல்ல. ஆமா, இப்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா தமிழ் தேசம் கொண்டு வராங்க, அது மக்கள் வந்து ஆதரிக்கல, யாரும் நிராகரிக்கிறாங்க. நம்ம தமிழ் மக்களே அதை வந்து சப்போர்ட் பண்ணாம ஒரு இதாவே விட்டுறாங்க, கேர்லெஸ்ஸாவே விட்டுறாங்க. இப்போ ஒரு பக்கம் எல்லாரும் சுவாசிக்கிறோம் இயற்கையால. இப்ப அந்த இயற்கை சார்ந்த அரசியலை தான் சீமானு நாம் தமிழர் கட்சி முன்வைக்குது. வாக்குகளை பணம் தரதில்ல, கூட்டணி வைக்க மாட்டேறாங்க. இப்ப ஆனாலும் மக்கள் வந்து நிராகரிக்க என்ன காரணமா இருக்கும்? எப்படி சொல்றதுன்னு தெரியல. நம்மள மாதிரி இருந்தா நம்ம புரிஞ்சுக்கிறோம். மத்தவங்க வந்து இந்த இதான் சொல்றேன், இவங்க 2 கட்சி இதுவே பார்த்து ஓடிட்டு இருக்காங்க. ஏடிஎம்கே டிஎம்கே தான் ஓடிட்டு இருக்காங்க. இப்பதான் விஜய் டிவிக்கு வந்தவங்க அவங்களுக்கு ஏதோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி சப்போர்ட் இதுக்கு முன்னே சீமான் அவருக்கு கொடுத்துருந்தாருன்னா ஓரளவுக்கு எப்பயோ தமிழ்நாடு ஓரளவுக்கு இருந்திருக்கும். நம்ம தமிழுக்கும் அழிவு அந்த பேச்சுவார்த்தையும் எடுத்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு இதுல லிஸ்ட்லயும் வந்திருக்காது. 4 முனை போட்டி தான் நடந்தது. டிஎம்கே ஏடிஎம்கே தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் கட்சி போட்டிட்டது. இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் இருந்துருக்காங்க, அதிமுக ஆட்சியில் இருந்திருக்காங்க. புதுசா வந்த விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி 15 வருஷமா போராடி நிற்கிறாங்க. இயற்கை சார்ந்த அரசியலை தான் முன்வைக்கிறாங்க. ஆனாலுமே மக்கள் வந்து வாக்கு செலுத்தாத என்ன காரணமா இருக்குங்க? உங்க கருத்து என்ன பாருங்க? சார், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய வாக்கு விகிதம் ஒவ்வொரு கட்சிக்கு இருக்கிற வாக்கு விகிதத்துல பெரிய மாற்றங்கள் எப்பயுமே வர்றதில்லை. யார் எந்த கட்சியை வந்து தொடர்ந்து போடுறாங்களோ அந்த கட்சிக்கு மட்டும்தான் வாக்கு போடுறாங்க. இப்போ 37% வந்து திமுகக்கு இருக்கு, இல்ல 36% வந்து அதிமுகக்கு இருக்குன்னா அதுல மாற்றம் வர்றதில்லை. இப்போ இந்த வாட்டி விஜய்க்கு கிடைச்சதுக்கான ஒரு முக்கியமான காரணம் வந்து ஜென்சி தான். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருந்தாங்கல்ல, இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு நார்மலா ஒரு 60ல இருந்து 64% வாக்கு வந்து நமக்கு பதிவாகும்னா இந்த வாட்டி உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 80% கிட்ட வாக்கு, அந்த 20% உங்களுக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் செஞ்சிருக்கு. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தைங்க அவங்களுடைய வீட்டுல இருக்க பெரியவங்களை நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது நீங்க உங்களோட வீட்டு பக்கத்துல நீங்க கேட்டு பாத்தீங்கன்னாலே தெரியும். அதனாலதான் அவங்களுக்கு ஓட்டு. ஆனா அரசியல் சம்பந்தமா குழந்தைகளை வந்து அரசியல் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க. அது கேஸ் இருக்குல்லப்பா, அது கவர்மெண்ட் வில் டேக் ஆக்ஷன் ஃபார் தட். குழந்தைங்களை வந்து 18 வயசு கீழே இருக்க குழந்தைங்களை இதுவும் பண்ணக்கூடாது, ஏன்னா அவங்களுக்கு அதுக்கான பகுத்தறிவு கிடையாது அப்படின்றது தான் கான்செப்ட். பட் அது வந்து கவர்மெண்ட் வில் டேக் ஆக்ஷன் ஃபார் தட். ஸோ இப்போ இந்த ஜென்சியோடைய அந்த இதுவும் குழந்தைங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் பிளஸ் அவருக்கு இருந்த ஸ்டார்டம், விஜய்ன்ற ஸ்டார்டம் தான். மற்றபடி வந்து அதுல வந்து அரசியல் உள்நோக்கோ இல்ல பிலாசபிக்கலான நாலேஜ்லாம் இருக்குமானா அதை பத்திலாம் நம்ம சொல்றதுக்கு இல்லை. அது மேபி அவங்க ஆட்சி வந்து இப்பதானே வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்க மேபி என்ன செய்யறாங்கன்றத பொறுத்து இருந்து பார்த்தாதான் தெரியும். பொறுத்து இருக்காது. சீமான் அவர்கள் இயற்கை சார்ந்த அரசியலை தான் கொண்டு போறாரு. தண்ணீர் விற்பனைக்கு தடை போடணும், மழையை உடைக்க கூடாது, மரத்தை வெட்டக்கூடாது அப்படின்னு ஒரு அரசியலை கொண்டு போறாரு. ஆனாலுமே மக்கள் நிராகரிக்கிறாங்க. ஏன்னா இயற்கை எல்லாம் யாரும் வாழ முடியாது. ஆனாலுமே நிராகரிக்க என்ன காரணமா இருக்குங்க இதை தவிர்த்து? அடுத்த விஷயங்க என்ன தெரியுங்களா, இப்போ குளோபல் வார்மிங்ன்றது வந்து ஓரளவுக்கு படிச்ச மக்கள் எல்லார் மத்தியிலுமே வந்து குளோபல் வார்மிங் அண்ட் என்விரான்மெண்டல் ரிலேட்டட் இஷ்யூஸ்லாம் நிறையவே வந்து அறிவு இருக்கு. இப்போ ஒண்ணுமே பெருசா தேவையில்லை. இப்போ நம்ம போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்குமான வெப்பநிலை மாற்றம் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இவ்வளோ வெப்பநிலை வந்து நம்ம இது வரைக்கும் வந்து ஃபேஸ் பண்ணதே கிடையாது. அதை விட முக்கியமா சீ வாட்டருடைய இது வந்து ரைஸ் ஆயிடுச்சு, டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது. இதெல்லாம் என்னன்னா இன்னும் ரொம்ப ஃபாஸ்டா வந்து நமக்கு என்ன ஆயிட்டு இருக்கு, நம்ம அழிவை நோக்கி போறோம்னு. அப்போ யார் ஒருத்தர் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கு யார் பேசுறாங்களோ அதை நம்ம எல்லாரும் ஆதரிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இயற்கை சார்ந்து பேசுறாரு, மக்கள் ஆதரிக்கிறீங்களா? அதே ஒரு ஆர்ப்பாட்ட போராட்டம் நாம் தமிழர் கட்சி கூப்பிடுன்னு சொல்றதை பார்க்க முடியுது. ஆனா வாக்கு பெட்டியில தேடல் இல்லை. அவங்க வெல்றாங்க வீழ்றாங்க அடுத்த விஷயங்க. இயற்கைக்காக பேசுறதுக்காக மக்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம்ல. See what the people wants அப்படின்றது தெரிஞ்சிருந்ததுன்னா இந்நேரம் நாம் தமிழர் கட்சி பேபி வந்திருக்கலாம்.